இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. இன்றைக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி வருகிற ஒருவர் கூட வெறுமையாய் திரும்புவதில்லையே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற யாராயிருந்தாலும் வெறுமையாய் விடாதிரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவராய் இப்பொழுது அவர் மிகவும் சமீபித்து வந்திருக்கிறார். நாம் யாராயிருந்தாலும் சரி, அவரிடத்திலே பட்சபாதமே இல்லை. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய செயல் நம் நடுவில் இருக்கிறது. அவர் நம்மை பலப்படுத்துகிறதை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மால் இயலாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அனுப்ப வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் தீர்மானித்தார். அன்பிற்குரியவர்களே, நாம் யாராயிருந்தாலும் சரி, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 படி அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வந்து நம்மை பலப்படுத்துகிறதை நாம் அனுபவிப்போம். நமக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினவர், நமக்கு ஆகாரத்தை தருகிறவர், நம்மை காக்கிறவர், இதுவரை காப்பாற்றினார், இன்னும் காக்கிறவர். அன்பானவர்களை, இந்த ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் நம்முடைய தேவன் என்று பொதுவாக சொல்லலாம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறபடியினால், ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் 814 கோடிக்கு மேல் ஜனங்கள் இருக்கலாம். யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த மகா பெரிய மேன்மை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி, நம்மை பலப்படுத்துவதற்காகவே அவர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, அதற்கு முந்தைய வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை வெறுத்து விடாதவர். ஒருவேளை நம்முடைய வாழ்வை இந்த உலகம் அறியுமானால், நம்முடைய வழிகளை இந்த உலகம் அறியுமானால் நம்மை வெறுத்து விடலாம். ஆனால் நம்மை முழுவதுமாக அறிந்த ஒருவர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். நமக்குள் வந்து வாசம் பண்ண வரங்களை பெற்றிருக்கிறார். நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்து நம்முடைய இருதயத்தை புதிதாக்கும்படி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உன்னுடைய இருதயத்திலே நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு நம்முடைய இதய கதவை தட்டுகிறார். அவர் யாரையும் பலவந்தம் பண்ணுவது இல்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஆனால் யாருடைய இதயத்தையும் உடைத்து கொண்டு வருகிறவர் அல்ல. அவருக்கு இடம் கொடுத்தால்
வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மகா பெரிய அனுபவத்தை நாம் அடையும்படி கர்த்தர் செய்கிறார். 11வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 41:11. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சிய அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சிய அடைவார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இப்பொழுது நம்மேல் எரிச்சலாயிருக்கிறவர்கள் கூட ஆச்சரியப்படுகிற அளவுக்கு 12வது வசனத்திலே படிக்கிறோம், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அன்பானவர்களே, இந்த உலகம் ஆண்டவரோடு நாம் நடக்கக்கூடாதபடி, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி அது எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் அவ்வளவு பெரிய வெற்றியை தருகிறார். 13வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்பொழுது நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். நாம் எந்த சூழலில் இருந்தாலும் அவர் நம்மை பலப்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்திலே விளங்குகிறதை நாம் படிக்கிறோம். பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தேவாலயத்திற்கு செல்லுகிறவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு அவர்களிடத்திலே பிச்சை கேட்டே தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து வந்த அந்த மனிதர். பாருங்கள், இங்கு அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 4-5 வசனத்திலே பிச்சை கேட்ட அந்த மனிதனை பார்த்து பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவரில் என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்து அவரில் இருந்தார். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவர் சிருஷ்டிகர். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவராலே, அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவரிடத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவினிடத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், இவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னால் என்ன நடக்கிறது பாருங்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8வது வசனத்திலே அப்போஸ்தலர் 3:8 அவன் குதித்து எழுந்து, நடக்க முடியாத ஒரு மனிதன் குதித்து எழும்புகிறான் என்றால் இயேசு கிறிஸ்து யார்? அல்லேலூயா. ஒரு சப்பானியை எப்படி அவன் நடந்து குதித்து, அல்லேலூயா, தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பார்க்கிற அவனுக்கு கால்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அந்த சூம்பிய பகுதிகள் அதாவது அந்த பெலன் இழந்த பகுதிகளிலே இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுது அவன் துள்ளி குதிக்கிறான். எவ்வளவு ஆச்சரியம்! அவன் துள்ளி குதிக்கிறான். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். நாம் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார். நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு அசுத்தாவியினுடைய கிரியை, ஏதோ ஒரு தீமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்
நமக்கு ஜெயத்தை தரும்படி நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அதிலே அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஆகவே இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீர் பலப்படுத்துகிறவர், அதை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.